சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் வந்திருக்காரு. அந்த ஒரு லைவ்ல இந்த சீசன் சரிகமப நிகழ்ச்சி பத்தியும், கடைசியா நடந்த ஃபினாலேவ பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே சூப்பரா பேசியிருந்தாரு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப சீனியர் சீசன் 5 சமீபத்துல ரொம்பவே சூப்பரா நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு சீசன்ல சபேசன் அவர்கள் தான் ஃபைனல் வின் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா சுஷாந்திகா அவர்கள் வின் பண்ணியிருந்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை சோசியல் மீடியால ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு நிலையில இப்ப சமீபத்தில சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் வந்திருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த ஒரு சீசன் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சீசன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்படுறவங்க இந்த சீசன் மூலியமா வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சு, ரொம்ப சூப்பரா ஷைன் ஆகியிருக்காங்க. பவித்ராவ சொல்லலாம், சின்னுவ சொல்லலாம். இன்னும் ஏராளமான நபர்கள் கனவுகளோட அவங்க கனவுகள அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே இந்த சீசன்ல தான் நடந்துச்சு. இந்த சீசன்ல இருந்த எல்லாருமே ஒரு கோல்டு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீசன் ஆரம்பிச்சதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல. அந்த அளவுக்கு ரொம்பவே விறுவிறுப்பா போயிருச்சு. ஆனா, நாங்க எல்லாருமே ஒரே குடும்பமா தான் இருந்திருந்தோம். ஃபினாலேலாம் உண்மையிலேயே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நெறைய பேர் சபேசன் அவர்களுக்கு ஏன் நீங்க ஃபர்ஸ்ட்டு குடுக்கல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தீங்க. அவருக்கு குடுக்கணும், இவங்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது. அங்க இருக்க எல்லாருமே எங்களோட குழந்தைங்க தான். யார் ஃபர்ஸ்ட்டு வந்தாலுமே நாங்க சந்தோஷப்படுவோம். இந்த ஒரு பரிசு அப்படிங்கிறது ஓட்டுகளின் அடிப்படையிலயும், அவங்க பாடிய ஸ்டாண்டர்ட்ஸின் அடிப்படையிலும் தான் குடுக்கப்படும். அப்படி பார்க்கும்போது சுஷாந்திகா ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு போயிருந்துச்சு. சபேசன் அவர்களுமே ரொம்ப சூப்பரா பாடியிருந்தாரு. எப்பயுமே எல்லா சீசன்லயுமே ஃபினாலேக்கு அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுவேன். இதில ஜெயிக்கிறவங்க தான் வாழ்க்கையில சைன் ஆவாங்க. இப்போ தோத்தவங்க அப்படியே போயிருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இது உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். இத வச்சு நீங்க வெளி உலகத்துக்கு அறியப்படுறீங்க. இதன் மூலியமா நீங்க உங்களோட லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே தான் இந்த சீசன்ல இருக்கக்கூடிய மத்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் நான் சொல்றேன். நீங்க எல்லாருமே மிகச்சிறந்த ஒரு சிங்கர்ஸ். கண்டிப்பா நீங்க எல்லாரும் மிகப்பெரிய அளவுக்கு வரணும். அதற்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ஃபினாலே நியாயப்படி தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க பிரபல இந்தி நடிகரான தர்மேந்திரா அவர்கள் திடீரென இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி ஒட்டுமொத்த பாலிவுட் சினிமாவுக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இந்திய சினிமாவின் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக தர்மேந்திரா அவர்கள் 80களின் காலகட்டத்தில் இருந்து வந்துட்டு இருந்தாரு. அவருக்கு சமீபத்தில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருந்தாரு. நவம்பர் 10 போல அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு ரூமர் நியூஸ் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு நியூஸை தர்மேந்திரா அவர்களே பார்க்குற மாதிரியும் ஒரு சோசியல் மீடியாவில் பிக்சர் சர்க்குலேட் ஆகிச்சு. ஆனால் சமீபத்தில் நேற்று நைட்டு அவருக்கு ரொம்பவே உடல்நலம் முடியாமல் போயிருக்கு. குறிப்பாக மூச்சு விடுறதுல மிகப்பெரிய ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால அவருக்கு அதிதீவிர சிகிச்சை கொடுத்துமே அவரு சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இந்த ஒரு நியூஸை அவரோட சன்ஸே அஃபீஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் வெளியானதை தொடர்ந்து ஒட்டுமொத்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியுமே தர்மேந்திரா அவர்களுக்கு தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான ஷாருக் கான்ல இருந்து அமிதாப் பச்சன் வரைக்கும் எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க.